எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவன் கோயில்களில் ஒன்றான திரு உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் அமைந்துள்ள அபூர்வ மரகத நடராஜரோட சிதம்பரம் நடராஜர் பெருமானுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற தனித்துவமான நடராஜர் காணப்படும் தலன்னு சொல்லப்படுது. உலகின் முதல் சிவன் கோயில் என கருதப்படும் திரு உத்திரகோசமங்கை திருத்தலத்தில் அமைந்துள்ள நடராஜர் சிலை இங்குள்ள நடராஜரோட திருமேனி மிகவும் அரிய மரகத கல்லால் ஆனதாக சொல்லப்படுது. மரகத கல் அப்படிங்கிறது மிகவும் மெல்லிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. சிறிய அதிர்வுகள் ஏற்பட்டால் கூட சேதமடையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால தான் உத்திரகோசமங்கையில் பூஜையின் போது கூட மேலதாளங்கள் இசைக்கப்படுவதே கிடையாது. அதோடு இங்குள்ள நடராஜரின் திருமேனி வருடத்தின் அனைத்து நாட்களுமே சந்தன காப்பு சாத்தி பாதுகாக்கப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலானது ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களேஸ்வரி உடனுறை மங்களநாதர் கோவிலில் தான் இந்த அபூர்வ மரகத நடராஜர் சிலை இருக்குது. வழக்கமாகவே ஆண்டுக்கு ஒரு முறை மார்கழியில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் மட்டுமே நடராஜரோட திருமேனியில் சாத்தப்பட்டுள்ள சந்தன காப்பு கலைக்கப்பட்டு நடராஜரோட பச்சை திருமேனியை தரிசனம் செய்ய முடியும். இந்த ஆண்டானது ஜனவரி 12ஆம் தேதி தான் நடராஜரின் சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்களுக்கு மரகத நடராஜரின் தரிசனம் காட்டப்படுகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி உத்திரகோசமங்கை கோவிலில் கும்பாபிஷேகம் சுமார் 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடைபெற இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. இதன் காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மரகத நடராஜரின் சந்தன காப்பு கலைக்கப்பட்டு தொடர்ந்து 4 நாட்கள் நடராஜரின் மரகத திருமேனியை தரிசிக்கும் வாய்ப்பு பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது. எந்த வகையில் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நடராஜர் கோவிலுக்கு முதல்ல தோன்றிய சிவன்னு சொல்லப்படுது. அங்கே சென்றால் என்ன பலன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாகவே ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த திருக்காட்சி இந்த ஆண்டு 2 முறை கிடைக்க இருக்குன்னு சொல்லப்படுது. ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 5 மணி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை வரை சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மரகத திருமேனியாக நடராஜர் காட்சி அளிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நடராஜரோட திருமேனி மீண்டும் சந்தன காப்பில் மூடப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி வாய்ப்பு இருக்கும் பக்தர்கள் நேரில் சென்று நிறைய பக்தர்கள் மரகத நடராஜரை தரிசனம் செய்துவிட்டு வந்தாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை சந்தன காப்பு சாத்தப்பட்ட அப்புறம் நடராஜரோட சன்னதி அடைக்கப்பட்டு விடும். பிறகு மீண்டும் 2026ஆம் ஆண்டின் துவக்கத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அன்றுதான் இந்த நடராஜரோட சன்னதி கதவுகள் அனைத்துமே திறக்கப்படும் சொல்லப்படுதுங்க. சந்தன காப்பு களையப்பட்டு பக்தர்களுக்கு மரகத திருமேனியாக நடராஜரை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். உத்திரகோசமங்கை நடராஜரை தரிசனம் செய்தால் நவகிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது. இங்கு வழிபடுறவங்களுக்கு முக்தியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கையில் பிரபலமான மங்களேஸ்வரி உடனுறை மங்களநாதர் கோவில் அமைச்சிருக்காங்க. 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரவிருக்கும் இந்த கும்பாபிஷேகம் 4ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றிருக்காங்க. தமிழ்நாடு அரசு சமஸ்தான சேவஸ்தானம் மற்றும் நன்கொடையாளர்களின் ஆதரவுடன் பல கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்காங்க. கும்பாபிஷேகம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இந்த கோவிலில் கடந்த 2 ஆண்டுகளாகவே பல கோடி மதிப்பிலான திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது முழுமையாக நிறைவு பெற்றிருக்காங்க. இதனை ஒட்டி நேற்றானது 4ஆம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதற்காக கடந்த 31ஆம் தேதியிலிருந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டாங்க. 5 கால யாக பூஜைகள் நேற்றைய முடிவு பெற்ற நிலையில் கும்பாபிஷேகமானது ஏப்ரல் 4ஆம் தேதி சிறப்பாக செயல்பட்டது. அதிகாலை கோவில் கதவுகள் திறக்கப்பட்டு மூலவர் மங்களநாதர் மற்றும் மங்களேஸ்வரிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் காலை 5 மணிக்கு விநாயகர் பூஜை, புண்ணிய வாகனம்
மற்றும் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டாங்க. காலை 9 மணி அளவில் சிவவாச்சிரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து புனித நீர் நிரப்பிய கும்பங்களை எடுத்து வலம் வந்தாங்க. சரியாக 9:30 மணிக்கு கோவில் ராஜகோபுரம், விமான கோபுரம் மற்றும் மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றாங்க. இதை காண திரளான பக்தர்கள் கூடி வந்தாங்க. அவங்க சிவங்கனே போற்றி என்று முழக்கமும் இருந்தது. அதுக்கப்புறம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டு அவர்களும் ஆனந்த அபூர்வமாக தரிசனம் செஞ்சாங்க. இந்த நிகழ்வில் ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனடியாரின் அருளை பெற்றாங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய 500க்கும் மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாங்க. வடக்கு வாசல் பகுதியில் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் தலைமையில் போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்தினாங்க. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி மரகத நடராஜரின் சந்தனம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக அருள் பாலித்தார். இவரை பார்க்க நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து தரிசனம் செஞ்சாங்க. இந்த கோவிலோட தலமரம் இலந்தை. இலவந்திகை என்னும் சொல்லே மருவி இலந்தை என சொல்லப்படுகிறது. இதனால் சங்ககால இலந்தி வகை பள்ளி இக்கால உத்திரகோச மங்கை என கருதப்படுகிறது. இவ்வூர் சிவனுக்கு வழிபாட்டுக்கு உரியதல்லாமல் போன தாளம்பூவும் சாற்றப்படுகிறது. மண்டோதாரி இவ்வூர் இறைவனை வழிபட்டு ராவணனை கணவனாக பெற்றதாக ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. உத்திரகோச மங்கை அல்லது மங்களநாதர் சுவாமி கோவில் என்பது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோச மங்கை என்னும் ஊரில் அமைஞ்சுள்ள ஒரு சிவன் கோயிலாகும். இங்கு மங்களேஸ்வரி உடனுரை மங்கள சுவரர் அருள்பாலிக்கிறாரு. இங்கு 5½ அடி உயர மரகத திருமேனியுடன் நடராஜரானது ஆண்டு முழுவதுமே சந்தன காப்பில் காட்சி தருவார். இது உலகின் பழமையான சிவன் கோவில் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள சிவனை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிடும் அளவுக்கு பெருமை வாய்ந்த திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. தேவார பாடல்கள் இதனை பாடவில்லை. இந்த கோயிலோட தலமரம் இலந்தைன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பாலபைரவரை துணை கோயில்களும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு கோயில் குளம் இருக்கு. இந்த கோயிலில் 7 நிலை கொண்ட அரச கோபுரம் உட்பட மொத்தம் 5 கோபுரங்கள் இருக்க. உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாடுகளுடன் காணப்படுன்னு சொல்லப்படுதுங்க. யாளிகளில் 2 யாளிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டிருக்கு. கையை நுழைத்து இந்த பந்தை நகர்த்த முடியும். இந்த கோயிலில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது. மரபு வழி அறவாங்காவலர்களால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாங்க. இந்த கோவிலில் காரணகம முறைப்படி வழிபாடு நடக்கிறது. சித்திரை மார்கழி மாதம் 8ஆம் நாள் திருக்கல்யாணம், 9ஆம் நாள் தேர் விழா, மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. மார்கழி திருவாதிரையில் அன்று ஒரு நாள் மட்டுமே நடராஜருக்கு சந்தன காப்பு முழுவதும் கலைக்கப்பட்டு இரவு நீராட்டுக்குள் நடைபெறுகின்றன. சித்திரை மாதம் சித்திரை தேரோட்டம் நடைபெறும். காரணகம முறைப்படி வழிபாடு நடத்தப்படுதுன்னு சொல்லலாங்க. இந்த கோயிலில் தினமுமே காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் வழிபடுவதற்காக இந்த கோவிலானது சிறப்பாக திறந்திருக்குங்க. உத்திரகோச மங்கை அப்படிங்கிறது கோயிலோட பெயராக சொல்லப்படுது. உத்திரகோச மங்கை புனித நூல்களை பற்றி சிவன் பார்வதிக்கு உபதேசத்திலிருந்து உருவானதாக சொல்லப்படுது. பாண்டிய மன்னர்களோட ஆட்சி காலத்தில் இந்த கோயிலானது ஒரு முக்கிய இடமாக இருந்தது. அவர்களோட தலைநகரம் உத்திரகோச மங்கையாக சொல்லப்படுகிறது. உலகிலேயே முதல்ல தோன்றிய கோவில் ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை. ஆதி காலத்தில் இது ஒரு நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இதிலிருந்து இந்த ஆலயம் மிக பழமையானதாக சொல்லப்படுது. உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவை புண்ணிய பூமி, புனித பூமி, ஞான பூமி என்று எல்லோரும் அழைக்க காரணம் நம்மளுடைய நாட்டில் தான் பல்வேறு புண்ணிய சேஸ்திரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் உள்ளன. ஆதிசங்கரர், ராமானுஜர்,
சாய்பாபா, ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் இந்த பூமின்னு தான் சொல்லப்படுகிறது. தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருந்தாலுமே அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோசமங்கை என சொல்லப்படுகிறது. ராமாயண காலத்திற்கு முன்பே இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவில் உத்திரகோசமங்கை கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அந்த சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.